வணக்கம் விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில பண விஷயத்தால் ஏற்பட்ட மிகப்பெரிய ஏமாற்றம் ஒன்று உங்கள் வாழ்க்கையிலேயே நடந்திருக்கும். உங்கள் உழைப்பையும் வேர்வையும் மூலதனமாக வைத்துதான் நீங்கள் சிறுக சிறுக சேர்த்த தொகையை ஒருவர் மேல் கொண்ட அளப்பரிய நம்பிக்கையால் வழங்கி ஏமாந்து உங்கள் நம்பிக்கையை உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாகவும் இருந்திருக்கும். விருச்சிகம் ராசினருக்கு பணத்தின் மதிப்பு தெரியும் என்றாலும் மற்றவர்களுக்கு உதவும் எண்ணம் மேலோங்கும் போதுதான் சில சமயங்கள்ல எச்சரிக்கை உணர்வை நீங்கள் இழந்து விடுவீங்க. உங்களுடைய தாராள மனப்பான்மையும் இக்கட்டான சூழல்ல உதவக்கூடிய குணத்தையும் தவறாகவும் பயன்படுத்தி கொண்ட சிலர் பணத்தை திரும்ப தருவதாகவும் கூறி பொய் வாக்குறுதிகளையுமே நம்பி நீங்கள் பெரிய தொகையும் இழக்க நேரிடக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த பண இழப்பு வெறும் நிதி நெருக்கடியை மட்டும் தரவில்லை, உங்களுக்கு சமூகத்தில் உங்களுக்கு இருந்த மதிப்பையும் உங்கள் குடும்பத்தின் எதிர்கால திட்டங்களையும் அப்படியே முடக்கிவிட்டு நம்பினாரே துரோகம் செய்வர் என்ற கசப்பான பாடத்தை இந்த பண விஷயம் ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிகவும் வழி நிறைந்த வழியிலேயும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பாமே உங்களுக்கு இருந்து வந்திருக்கும். பணம் என்பது வெறும் தேவைக்கான ஒன்று மட்டுமல்ல, அது குடும்ப பாதுகாப்பிற்கும் எதிர்கால நம்பிக்கைக்கும் முக்கியமான ஒன்றாகவும் இருக்கும். சில காலங்களில் நம்பிக்கையுடன் செய்த முதலீடுகள், பிறருக்கு செய்த உதவிகள் அல்லது தவறான ஆலோசனைகள், பணம் தொடர்பான மனக்கவலைகள் ஏற்படும். உங்களுக்கு நல்ல எண்ணத்துடன் செய்த செயல் ஏன் இப்படியாக மாறியது என்ற கேள்வி மனதிலும் உங்களுக்கு எழுந்திருக்கும். ஜோதிடத்துல சனி மற்றும் ராகு போன்ற கிரகங்களுடைய தாக்க காலங்கள்ல தாமதம், சோதனை போன்ற அனுபவங்கள் வரக்கூடும் உங்களுக்கு. ஆனால் அந்த அனுபவங்கள் தான் உங்களுக்கு பணத்தின் மதிப்பையும் யாரை நம்பி முடிவு எடுக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து தான் வந்திருந்திருக்கும். உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் உழைப்பையும் வேர்வையுமே நீங்கள் மூலதனமாக வைத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய தொகையை நீங்கள் யாராவது ஒரு மீது நீங்கள் அளப்பறியக்கூடிய இல்லைன்னா ரொம்பவும் நம்பிக்கையோடு இருந்திருப்பீங்க. அவங்களுக்காக நீங்கள் சேமித்து வைத்த பணத்தை கொடுத்து வழங்கியிருந்திருப்பீங்க. அந்த கொடுத்து வழங்கக்கூடிய அந்த பெரிய திருப்பு தான் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பணத்தினுடைய மதிப்பு தெரியும் என்றால் உங்களுக்கு மற்றவங்களுக்கு உதவக்கூடிய மேலோங்கக்கூடிய சில சமயங்கள் எச்சரிக்கையும் உங்கள் உணர்வை இழக்கக்கூடிய நேரமாகவும் உங்களுக்கு இருந்து வந்திருந்திருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பணம் சிறுக சிறுக சேமித்து வைத்த பணம் பார்த்தீங்கன்னா அது உங்களையும் ஏமாற்றி விட்டு அந்த நபர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சென்று போன போதுதான் உங்களுக்கு அந்த பணத்தினுடைய மதிப்பும் மரியாதையுமே உங்களுக்கு தெரிய வரக்கூடிய நேரமாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்திருந்திருக்கும். ஏன்னா உங்களுடைய தாராள மனப்பான்மையும் இக்கட்டான சூழல் நீங்கள் உதவக்கூடிய குணத்தையுமே பல பேர் தவறாகவே உங்கள் வாழ்க்கையை பயன்படுத்தி கொண்டு சிலர் இருப்பாங்க. பணத்தை நீங்கள் உங்களுக்கு திரும்ப தருவதாகவும் கூறி பொய் வாக்குறுதிகளை நம்பிதான் நீங்கள் பெரிய தொகையை இழக்கக்கூடிய நேரமும் உங்கள் வாழ்க்கையில் அவைக்கு இருந்து இருந்திருக்கும். ஏன்னா அவங்க கூடக்கூடிய பொய்களை நீங்கள் நம்பிதான் உங்களுடைய நீங்கள் சிறு சிறு செய்து பெரிய தொகையுமே நீங்கள் அப்படியே எடுத்து கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனால் அது திரும்ப வராதுங்கும் போதுதான் உங்களுக்கு அதிக வேதனையும் மனக்காயங்களும் உங்கள் மனதில் ஏற்படக்கூடிய ஒன்றாகவும் இருந்திருந்திருக்கும். நம்பினாரே துரோகம் செய்வர் என்ற கசப்பான பாடத்தை இந்த பண விஷயம்தான் உங்களுக்கு ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிக வழி நிறைந்த ஒரு வழியில கற்றுக் கொடுத்திருந்திருக்கும். உங்களுக்கு இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. முருகனர்களால் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கப் போகிறது. இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு விருச்சிகம் ராசியின் அதிபதியே நவகிரகங்களுடைய நாயகனான செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாயின் அதிபதியான அதிதேவதையான தமிழ் கடவுள் ஸ்ரீ பாலமுருகனின் பூரண அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இனி வரப்போகும் நாட்கள்ல கடந்த சில நாட்களா மனதில் ஒருவித அஞ்சமும் தன்மையும் தெளிவில்லாத சிந்தனைகளும் அடுத்து என்ன ஆகுமோ என்ற தேவையில்லாத பயமும் உங்களை ஆட்கொண்டிருந்திருக்கும். ஆனால் இனி வடிவேலனின் அருளால் உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு புதுவிதமான ஆற்றலும் அசைக்க முடியாத தைரியமும் பிரவேசிக்கப் போகிறது. எவ்வளவு பெரிய சவால்களும் அல்லது எதிர்ப்புகள் குறுக்கிட்டாலுமே அதை நேருக்கு நேராக நீங்கள் எதிர்கொண்டு வீழ்த்தக்கூடிய வீரம் உங்களிடம் உருவாகப் போகிறது. எதற்கும் அஞ்சாத உங்களின் இந்த தைரியமே நீங்கள் நினைத்த காரியங்களை எவ்வித தடையுமின்றி முடித்து காட்டுவதற்குரிய காரணியாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கப் போகிறது, அமையப் போகிறது. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பயங்களும் குழப்பங்களும் மற்றும் தேவையற்ற கவலைகள் அனைத்துமே குறைந்து புதிய தைரியம் உருவாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகிறது. உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளாலையும் மன உறுதி அதிகரிக்கக்கூடும் என்பதால
சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்துல சில சூழ்நிலைகள் உங்களை மனதளவில் சோர்வடைய வைத்திருந்திருக்கும். நம்பிக்கை வைத்த சில விஷயங்கள்ல தாமதங்களும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தெளிவும் அதிகரிக்கும். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் அதற்கான தீர்வை தேடக்கூடிய மனநிலையும் உங்களுக்குள்ளே உருவாக்கப் போகக்கூடிய நல்ல ஒரு நாளமாக இப்போது இருக்கப் போகிறது. முருக வழிபாடு, செவ்வாய் தொடர்பான ஆன்மீக செயல்கள் மற்றும் நல்ல எண்ணங்களுடன் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகள் தான் மன அமைதியை தரக்கூடியது என்று நம்பப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் குடும்பத்திலும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் ஒரு நம்பிக்கையான நபராகவும் இருக்க போறீங்க. தைரியம் என்பது உங்களுக்கு வெறும் எதிரிகளை வெல்வது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு முன்னேறுவதற்கான சக்தி, அந்த மன வலிமை விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இனி அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப் போகிறது என்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அறியப் போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில ஏன்னா உங்களுடைய அதிதேவதையான தமிழ் கடவுள் பாலமுருகனுடைய பூர்வ நாளூர் கடாட்சம் உங்களுக்கு கிடைப்பதால் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களையே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு வித அஞ்சும் தன்மையோ இருக்கட்டும், ஏன்னா தெளிவில்லாத சிந்தனையாக இருக்கட்டும், ஏன்னா அடுத்து என்ன ஆகுமோ என்ற தேவையில்லாத பயமும் உங்களை ஆட்கொண்டு தான் வந்திருந்திருக்கும். ஆனால் இப்போ இனிமேல் வரப்போகும் நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவேலனுடைய அருளால் உங்கள் மனதிற்குள்ளே ஒரு புதுவிதமான ஆற்றலும் அசைக்க முடியாத தைரியமும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நிறைவேறதான் போகிறது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சவால்களும் இல்லைனா எதிர்ப்புகள் குறுக்கிட்டு வந்தாலுமே நீங்கள் அதை நேருக்கு நேராக எதிர்கொண்டு வீழ்த்தக்கூடிய வீரம் உங்களிடம் உருவாக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுடைய மனசில் அதிகமாகவே இருக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகனுடைய வழிபாடுகள், செவ்வாய் தொடர்பான ஆன்மீக செயல்களும் இல்லைன்னா நல்ல எண்ணங்களுடன் நீங்கள் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்துமே உங்களுக்கு மன அமைதியை தரக்கூடியது என்று நீங்கள் நம்பப்படைய போகிறீங்க. உங்கள் குடும்பத்திலையும் உங்களை சார்ந்தவங்களுக்குமே நீங்கள் ஒரு நம்பிக்கையான நபராகவும் இனி வரப்போகும் நாட்களில் இருக்க போறீங்க. உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளாலையும் மன உறுதியும் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனாலையும் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் உங்கள் வாழ்க்கையாக கிடைக்கப் போகிறது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தன்மையும் தெளிவில்லாத சிந்தனைகளும் அடுத்து என்ன ஆகுமோ என்ற தேவையில்லாத பயமும் உங்களை ஆட்கொண்டிருந்திருக்கும். ஆனால் இனி வடிவேலனின் அருளால் உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு புதுவிதமான ஆற்றலும் அசைக்க முடியாத தைரியமும் பிரவேசிக்கப் போகிறது. எவ்வளவு பெரிய சவால்களும் அல்லது எதிர்ப்புகள் குறுக்கிட்டாலுமே அதை நேருக்கு நேராக நீங்கள் எதிர்கொண்டு வீழ்த்தக்கூடிய வீரம் உங்களிடம் உருவாகப் போகிறது. எதற்கும் அஞ்சாத உங்களின் இந்த தைரியமே நீங்கள் நினைத்த காரியங்களை எவ்வித தடையுமின்றி முடித்து காட்டுவதற்குரிய காரணியாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கப் போகிறது, அமையப் போகிறது. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பயங்களும் குழப்பங்களும் மற்றும் தேவையற்ற கவலைகள் அனைத்துமே குறைந்து புதிய தைரியம் உருவாக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப் போகிறது. உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளாலையும் மன உறுதி அதிகரிக்கக்கூடும் என்பதால் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்துல சில சூழ்நிலைகள் உங்களை மனதளவில் சோர்வடைய வைத்திருந்திருக்கும். நம்பிக்கை வைத்த சில விஷயங்கள்ல தாமதங்களும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இனி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தெளிவும் அதிகரிக்கும். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் அதற்கான தீர்வை தேடக்கூடிய மனநிலையும் உங்களுக்குள்ளே உருவாக்கப் போகக்கூடிய நல்ல ஒரு நாளமாக இப்போது இருக்கப் போகிறது. முருக வழிபாடு, செவ்வாய் தொடர்பான ஆன்மீக செயல்கள் மற்றும் நல்ல எண்ணங்களுடன் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகள் தான் மன அமைதியை தரக்கூடியது என்று நம்பப்படுகிறது. உங்கள் வாழ்க்கையிலேயும் உங்கள் குடும்பத்திலும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் ஒரு நம்பிக்கையான நபராகவும் இருக்க போறீங்க. தைரியம் என்பது உங்களுக்கு வெறும் எதிரிகளை வெல்வது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு முன்னேறுவதற்கான சக்தி, அந்த மன வலிமை விருச்சிகம் ராசிக்காரங்களுக்கு இனி அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கப் போகிறது என்று உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அறியப் போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில ஏன்னா உங்களுடைய அதிதேவதையான தமிழ் கடவுள் பாலமுருகனுடைய பூர்வ நாளூர் கடாட்சம் உங்களுக்கு கிடைப்பதால் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களையே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஒரு வித அஞ்சும் தன்மையோ இருக்கட்டும், ஏன்னா தெளிவில்லாத சிந்தனையாக இருக்கட்டும், ஏன்னா அடுத்து என்ன ஆகுமோ என்ற தேவையில்லாத பயமும் உங்களை ஆட்கொண்டு தான் வந்திருந்திருக்கும். ஆனால் இப்போ இனிமேல் வரப்போகும் நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவேலனுடைய அருளால் உங்கள் மனதிற்குள்ளே ஒரு புதுவிதமான ஆற்றலும் அசைக்க முடியாத தைரியமும் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நிறைவேறதான் போகிறது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய சவால்களும் இல்லைனா எதிர்ப்புகள் குறுக்கிட்டு வந்தாலுமே நீங்கள் அதை நேருக்கு நேராக எதிர்கொண்டு வீழ்த்தக்கூடிய வீரம் உங்களிடம் உருவாக்கக்கூடிய மனப்பக்குவம் உங்களுடைய மனசில் அதிகமாகவே இருக்க போகிறது.